வணக்கம் இந்தியா. இன்றைய சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். போன வாரம் பார்த்தோன்னா சந்தைகள் அக்ராஸ் குளோபலே 1லிருந்து 4% வரை ஏறி இருக்கிறது. மெயினாக த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் யூரான் யூஎஸ்னுடைய பி ஸ்டாக்ஸ், தென் இஸ்ரேல் லெபனான் பி ஸ்டாக்ஸ், தென் க்ரூட் ஆயில் பிலோ 90, இதெல்லாம் ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு ஏதுவான ஒரு இன்புட்டாக இருந்ததுனால தேசிய பங்குச்சந்தை நிஃப்டி ஒரு 302 புள்ளிகளுக்கு மேலே ஏறி, அதாவது எபவ் 350க்கு மேலே முடிவடைந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் என்றே கருதலாம். ஸோ இன்வெஸ்டர்ஸ் சென்டிமெண்ட்டும் பார்த்தோன்னா இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். அது மாத்திரம் இல்லாமல் எஃப்ஐயும் பார்த்திங்கனாக்க வியாழன் வெள்ளி 2 நாளும் வாங்கியிருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம பார்க்க வேண்டிய கோணம். ஸோ அதுபோல் துறைகளில் கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்ஸ், டிஃபென்ஸ் அண்ட் ரியாலிட்டி இதெல்லாம் ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக கொடுத்தது. ஸோ மேலும் மெட்டல் இண்டஸ்ட்ரி கிட்டத்தட்ட 4% மேல் ஏறினது. மெயினாக பேஸ் மெட்டல் ப்ரைஸஸ் எல்எம்இ மார்க்கெட்டில் ஏறி இருப்பது மற்றும் நாம் போன வாரம் அதை பற்றி குறிப்பிட்டோம். எத்தனை பேர் அதை நோட் பண்ணிங்கன்னு தெரியாது. சைனாவுடைய ஜிடிபி எதிர்பார்த்ததை விட 0.5% அதிகரித்து காமிச்சிருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் த மெட்டல் செக்டார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க வேண்டும். ஸோ அதனால தான் இந்த சந்தைகளில் ஒரு மொமெண்டம் வியாழன் வெள்ளியில் வந்ததும் அதுவும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, வரும் வாரம் சந்தைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கும் பொழுது நாம் சொல்லுவோம்ல, ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, மருந்து கொடுப்பாங்க, ஒரு வாரம் பாருங்கள், ஒரு 4 நாள் சாப்பிடுங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது மாதிரி இப்போ நமக்கு அது ட்ராக்கிங் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இந்த யூஎஸ் ஈரான், தென் இஸ்ரேல் லெபனான், இந்த பி ஸ்டாக்ஸ் தாங்க. இதனுடைய டெவலப்மெண்ட்டு இது ஒரு திருப்பு முனை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இது என்ன ஆகும், இதையே திருப்பி அரைச்சாங்கன்னா ஒரு காலகட்டத்தில் இது சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் அதுக்குள்ளே ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ரெண்டாவது, குளோபலாகவும் பிஎம்ஐ டேட்டா வர இருக்கிறது. தென் இதை விட ஃபர்தராக எஃப்ஐனுடைய இன்ஃப்ளோ அது ஒரு ஃபர்தராக ஸ்ட்ரெங்தன் அண்ட் பாசிட்டிவ் மொமெண்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடும். தென் க்ரூட் ஆயில் டவுன் $90 கீழே இருக்கிறதுனால இது ஒரு கீ ட்ரிகர் டு இந்தியன் மார்க்கெட்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய மார்க்கெட் ஸ்டேபிளாக இருக்கணும்னா நமக்கு இந்த ஃப்ளோ ஆஃப் ஆயில் கரெக்டாக கொண்டு இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் ஒரு சப்போர்ட் ஒரு பிக் மூமெண்ட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடும். இருந்தாலும் இது எல்லாவற்றையும் தவிர நம்மளுடைய Q4 ரிசல்ட்ஸ் வர இருக்கு இல்லையா, அதுவும் ஹெவி வெயிட்ஸு நிஃப்டியில் இருக்கிறதுல அதற்கு தகுந்தாற்போல் அந்த சென்டிமெண்ட் மாறக்கூடும். அதில் இப்போ ஒரு 4-5 கம்பெனி இப்போ கடந்த 2 நாளில் வந்திருக்கு. அதில் மெயினாக பார்த்திங்கனாக்க எஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் ஐசிஐசிஐ நல்ல அருமையான ரிசல்ட்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதனுடைய பெட்டர் இன்புட் மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ராக்கை கொடுக்கக்கூடும். வர வாரத்தில் HCL டெக், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், இன்ஃபோசிஸ் இதெல்லாம் சந்தைகளுடைய போக்கிலே ஒரு பெட்டர் ரியாக்ஷன்ஸை கொடுக்கக்கூடியதாக சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேலும் இதெல்லாம் தான் மார்க்கெட்டினுடைய ஒரு டைனமிக்ஸையே சேஞ்ச் பண்ணக்கூடியதாகவும் இருக்கக்கூடும். ஸோ ஒரு கீ மார்க்கெட் டைரக்ஷன் நமக்கு அடுத்த வாரத்தில் இதெல்லாம் ஸ்ட்ரெங்தன் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் துறைகளை பார்க்கும் பொழுது இப்போ பார்த்திங்கன்னா கோல்டு மறுபடியும் ஒரு மாதிரி ஸ்ட்ரெங்தனாக ஏறிட்டு இருக்கு இல்லையா, அதனால் கோல்டு ஃபினான்ஸ் ஸ்டாக்ஸ் மறுபடியும் மொமெண்டம் வரும். அது ஒரு 15-20 நாளாக தொங்கினது. அதனால் இப்போ இந்த வாரத்தில் அதில் மொமெண்டம் கிடைக்கும். அதனால் இன்ட்ராடேக்கு பெட்டராக இருக்கும். அதுபோல் க்ரூட் ஆயில் இறங்கிறதுனால ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் அதெல்லாம் மறுபடியும் ஏறும். எதெல்லாம் இறங்கியிருக்கோ அதெல்லாம் ஏறும். அதை நம்ம கரெக்டாக ட்ராக் பண்ணி தூக்கிட்டு போகணும். அடுத்தது மெட்டல் ஸ்டாக்ஸ் ஃபர்தராகவும் ஏறக்கூடும், மொமெண்டம் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன விஷயங்கிறது இப்போ சொல்லியிருக்கேன், அதை வச்சு உபயோகப்படுத்திங்க. மேலும் இந்த லிக்யூர் ஸ்டாக்ஸ் இது போன வாரமே சொன்னோம். அந்த லைக் ஆல் லிக்யூர் கம்பெனிஸ் அதெல்லாம் மறுபடியும் ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் மொமெண்டம் சந்தைகளில் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ இது ட்ரேடர்ஸுக்கு ஒரு பெட்டர் ஒரு பொசிஷனை கொடுக்கக்கூடும். இப்போ அடுத்தது நமக்கு வேண்டியது சந்தைகளுடைய ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டு இல்லையா. நான் இதை ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 30 வருஷமாக
எல்லாருக்கும் சொல்வது தான், ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்ட். ஸோ அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து ஒரு புல் கேண்டில் ஆன் டெய்லி அண்ட் வீக்லியில் வந்து போன வாரம் இருந்தது. அதேமாரி ஹையர் டாப் அண்ட் ஹையர் பாட்டமாக கடந்த 2 வாரமாக சந்தைகள் இருந்து கொண்டிருக்கிறது. 2200 புள்ளிகளுக்கு மேலே ஏறி இருக்கிறது. பார்த்தீங்களா, சைலண்ட்டாக. ஸோ அதுதான் பார்க்க வேணும். அதனால் 24,300 ஜூனுக்கு மேலே இருந்ததுனாக்கா, ஸோ 24,500 to 24,700 ஒரு 400 புள்ளிகள் மேலே செல்லக்கூடும். அதுமாரி கீழே பார்த்தோன்னா 24,200 மற்றும் 24,050 சப்போர்ட் ஜோனாக இருக்கக்கூடும். அதுபோல் பேங்க் நிஃப்டி பார்த்தோன்னா 50-day எக்ஸ்பொனன்ஷியல் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் 56,250ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ஜோன். அதிலிருந்து மேலே சென்றதுன்னா ஒரு 1,500 புள்ளிகள் வரை செல்லக்கூடும். கீழே வந்து சப்போர்ட்டுங்கிறது ஒரு 500 புள்ளிகள் வரை கீழே இறங்கக்கூடும். ஸோ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை வர வாரத்தில் இருக்கக்கூடிய இன்புட். அடுத்தது பார்த்தோம்னா வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ், அதுவுமே பார்த்திங்கனாக்கா ஃபேவர் ஆஃப் புல்லில் இருக்கிறதுனால மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி வந்து குறைந்து மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக இம்ப்ரூவ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மேலே சொன்ன இந்த ட்ராக்ஷன் டெவலப்மெண்ட் ஆஃப் குளோபல் வந்து பாசிட்டிவாக வந்ததுன்னு வச்சுங்களேன், ஈவன் சந்தைகள் வந்து 25,000 26,000 கூட தாண்டறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். ஒரு அக்ரெசிவ் மூமெண்ட் வரத்துக்குண்டான வாய்ப்புகளும் அதிகமாக தெரிகிறது. நன்றி, வணக்கம்.